ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சரியான ட்ரேடு. அதாவது பையரோட என்ட்ரியை பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து ஒரு 10 லாட்டு போடுவோம் அதிகபட்சம், ஓகேங்களா. மினிமம் ஒரு லாட்டு போடுறது தான் நம்மளுக்கு காசு இருக்கும். இங்கே பாருங்கள், 93,000 லாட்டு இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் 26ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் 93,000 லாட்டு, 78,000 லாட்டு, 59 லாட்டு போட்டிருக்கான். ரைட் சைடில் இருக்கிறது தான் பையர்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் செல்லர்ஸு. செல்லரோட ஆர்டர் எல்லாத்தையும் அப்படியே மார்க்கெட்டை அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே மேலே கொண்டு போகிறான். இது அக்செப்டட் கேண்டில்னு பார்த்தீங்கன்னா 3வது கேண்டில் 9:25 கேண்டில் வந்திருக்கு. ஸோ என்ட்ரி பாயிண்ட் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்கிறது நம்மளால் பிடிக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸாவது வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நம்மளோட என்ட்ரி இந்த 25,000 லாட்டு இம்பேலன்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த லாட்டில் தான் கிடைக்கும். 26,170 தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அதில் என்ட்ரி எடுத்ததுலேருந்தே சரி, மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷன் அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் இன்ஸ்டியூஷன் உள்ளார வந்த இடம். ஸோ அதுலேருந்து எனக்கு 120 பாயிண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன்லேயே எனக்கு கிடச்சிச்சு, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 120 பாயிண்ட் அப்படின்னு கிடச்சி. ஆஃப்டர்நூன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிருந்தாலும் அதுலேயும் நம்மளால் ட்ரேடு பண்ண முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கேண்டில் பாருங்கள், 47,000 லாட் இந்த இடத்துல வந்திருந்தாலும் அதை மார்க்கெட்டு கரெக்டாக இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 26,293 இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகும்போது ஒன்ஸ் அகைன் எஸ்எம்சி உள்ளார வராங்க. இந்த இடத்துல 26,293 இதை பிரேக் அவுட் ஆகும்போது 49 லாட்டை போட்டு மார்க்கெட்டு ஒன்ஸ் அகைன் திருப்பி மேலே போகிறான். அப்போது செல்லர்ஸ் வந்திருந்த லாட்டை பிரேக் அவுட் ஆகும்போது அதே மாதிரியான அதுக்கு ஏற்ற மாதிரியும் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் பையர்ஸ் வின் பண்ணிகிட்டே இருக்காங்கிறத விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அகைன் திருப்பியும் புல் பேக் என்ட்ரி எடுத்து திருப்பி மார்க்கெட்டை ஒரு ஹை சைடில் போயிட்டு திருப்பியும் ஓரளவுக்கு அந்த டார்கெட் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பிக் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுனால தான் மார்க்கெட்டை ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுது. நாளைக்கு மார்க்கெட் ஒரு பையிங் சைடில் தான் இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஏன்னா கடைசி கேண்டில் பார்த்தீங்கன்னா 105K பையிங் லாட் விழுந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு பிடிஎஸ்டி கால்ஸை எடுப்பாங்க. சப்போஸ் மார்க்கெட்டை ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா கூட மார்க்கெட் ஒரு அப்சைடு போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. டேயோட ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல டார்கெட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் அந்த அனாலிசிஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.